தனுசு ராசி நேயர்களே, நான் உங்கள் அஸ்ட்ரோ வசந்த். நேர்மை குணமும் உண்மை மனமும் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, தர்ம சிந்தனை உடையவர்கள் நீங்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகம் உள்ளவர்கள். நாத்திகவாதியாக இருந்தாலும் தனக்கு மேல் ஒரு சக்தி உள்ளது என்பதை உணர்ந்தவர்கள். குரு பகவான் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் வலுவாக அமைய ஊர் போற்றும் உத்தமராகவும் அனைவராலும் வணங்கப்படுபவராகவும் வாழ்வீர்கள். சனி மற்றும் சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் இடத்தில் அல்லது 11ஆம் இடத்தில் வலுவாக அமையப்பெற மிகப்பெரிய தொழிலதிபர்களாவீர்கள். 9ஆம் இடமான சிம்ம ராசியில் சூரிய பகவான் அல்லது செவ்வாய் பகவான் இருக்க அரசு அரியணை உங்களை தேடி வரும். உங்களுக்கு இந்த மாசி மாதத்தை பொறுத்தவரை உங்கள் 3ஆம் இடத்தில் 5 கிரக கூட்டணியானது நிகழ உள்ளது. 7ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள உங்கள் ராசிநாதனான குரு பகவான் உங்கள் ராசியை தன் 7ஆம் பார்வையால் பார்ப்பது விசேஷமான பலனை கொடுக்கும். உங்கள் ராசிக்கு தற்பொழுது வியாழ நோக்கம் இருப்பதால் இதனால் வரை திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். திருமணம் நிச்சயம் நடைபெறும். உங்களுக்கு 3ஆம் இடமான காரியஸ்தானத்தில் கரும்பாம்பு எனப்படும் ராகு பகவான் அமர்ந்திருப்பது ராஜயோகத்தை ஏற்படுத்தும். ஆன்லைன் மற்றும் லாட்டரி யோகம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. 3ஆம் இடத்தில் இந்த மாதத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பது உங்கள் தைரிய வீரியத்தை அதிகப்படுத்தும். எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை பெறுவீர்கள். வேலையில் உள்ளவர்களுக்கு மட்டும் சில எதிர்மறை பலன்கள் ஏற்படும். சனி பகவானின் பார்வை வேலையை குறிக்கும் 6ஆம் இடம் மற்றும் தொழிலை குறிக்கும் 10ஆம் இடத்தில் விழுவதால் வேலையில் தடைகள் ஏற்பட்டு விலகும். ஆத்ம காரகரான சூரிய பகவான் இம்மாதம் ராகுவால் கிரகண தோஷம் அடைகிறார். 9ஆம் இடமான சிம்ம ராசியும் கேது பகவானால் பாதிப்படைகிறது. எனவே தந்தையாரின் உடல்நிலையில் மிகுந்த கவனம் செலுத்துங்கள். குருவின் பார்வை இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் முன்னேற்ற பலன்களே ஏற்படும். ராசிநாதன் வக்ர நிவர்த்தி ஆகும் வரை எதிலும் கவனமாக இருப்பது நல்லது. பெரிய முதலீடுகளை மேற்கொள்ளாதீர்கள். நவகிரகங்களில் 6 கிரகங்கள் இந்த மாதம் குருவின் பார்வையிலும் குருவின் வீட்டிலும் அமர்ந்துள்ளன. எனவே அனைத்திலும் நேர்மறையான பலன்களே கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்கள் காதலிப்பதற்கும் திருமணத்திற்கும் மேஷம், சிம்மம், மீன ராசிக்காரர்கள் சிறந்த வாழ்க்கை துணையாக அமைவார்கள். மிதுனம், கன்னி, ரிஷபத்தை தவிர்ப்பது நல்லது. உங்கள் ராசி அதிபதி இந்த மாதம் வக்ரமாக உள்ளதாலும் பகை வீட்டில் அமர்ந்து சஞ்சரிப்பதாலும் வியாழக்கிழமைகளில் தென்முக கடவுள் என்று அழைக்கப்படும் தட்சிணாமூர்த்தி அவருக்கு கொண்டை கடலை மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். புரோட்டீன் அதிகமாக உள்ள உணவுப் பொருட்களை அதிகம் எடுத்துக்கொள்ளுங்கள். பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி, மார்ச் மாதம் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி போன்ற நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஆகும். சந்திராஷ்டம தினத்தில் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருங்கள். மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் உச்சமடைகிறார். ஆடம்பர பொருள் சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும். விருந்துகள் மற்றும் விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். தாயின் உடல் நலமும் சீராகும். உங்கள் தொழில் மற்றும் வேலையில் இரட்டிப்பு லாபம் ஏற்படும். சுக்கிர பகவான் 6ஆம் இடத்திற்கும் அதிபதி என்பதால் சிலரிடம் பகையையும் நோயையும் நிச்சயம் கொடுப்பார். நோயானது உங்கள் அதீத சுகபோகத்தினாலேயே உங்களுக்கு ஏற்படும். எதிலும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை மறவாமல் அளவுடன் செயல்படுங்கள். மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு சகல விதத்திலும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமைகிறது. தனுசு ராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.